பாரெங்கும் பறைசாற்ற இயல் இசை நாடகம் என்னும் முத்தமிழை இந்த பூமி பந்தின் மூளை முடுக்கெல்லாம் பட்டி தொட்டி எல்லாம் தமிழ் மனம் பரப்ப தாங்கள் நிறுவியுள்ள ஏஆர் கலை மாமன்றம் சிறப்புற்று விளங்கி வருவதைக் கண்டு வாழ்த்துக்களை அல்ல வணக்கத்தையே உரித்தாக்கிக் கொள்கிறேன். காலம் நேரம் பாராமல் தமிழுக்காக கடினமாக உழைத்திடும் மாண்பினை நம் ஏஆர் கலை மாமன்றத்தின் தமிழ் தொண்டினை 25 ஆண்டுகளாக கண்டு கழித்து வருகிறோம். இம்மாமன்றம் சிறப்பாக இவ்பூ உலகில் வாழும் அன்பு சார்ந்தோர்களை, சாதனை புரிபவர்களை, கவிஞர்களை, அறிஞர்களை, எழுத்தாளர்களை, இயக்குநர்களை, சமூக சேவகர்களை பாராபட்சமின்றி பாராட்டி விருதுகளை வழங்கி சிறப்பித்து வரும் இந்த பணி என்ன எளிமையானதா? இவ்விழாவினை அழைப்புதலை பாருங்கள். அதில் எத்தனை பெயர்கள், எத்தனை பெரியோர்கள், எத்தனை சார்ந்தோர்கள் அனைவரையும் அழைத்து இவ்விழாவினை நடத்துவது நமக்கெல்லாம் ஆச்சரியத்தை கொடுக்கிறது அல்லவா? இவ்விருது விழாவினை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் அத்தனை உள்ளங்களுக்கும் என் உளமான நன்றி வணக்கத்தை உரித்தாக்கி கொண்டு, கண்ணதாசனை பற்றி ஒரு கவிதை இல்லை என்றால் இந்த கவியரங்கம் நிறைவு பெறுமா? சொல்லுங்கள். கண்ணதாசனை பற்றி ஒரு கவிதை கூட இல்லை என்றால் இந்த கவியரங்கம் நிறைவு பெறுமா? அல்லது ஐயா இத்தனை வயதில் ஆர்வமோடு பேசி இருக்கிறார், கண்ணதாசனோடு பழகி இருக்கிறார், கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் அழகாக சொல்லி இருக்கிறார். சோ ஆகவே கண்ணதாசனே கண்ணதாசனே என் கண்ணதாசனே கண்ணதாசனே, கவின்மிகு கண்ணதாசனே, நீயோ கண்ணனுக்கு தாசன், நானோ உனக்கு தாசன். நீயோ கண்ணனுக்கு தாசன், நானோ உனக்கு தாசன். தேன் தமிழை திகைத்தாத தெள்ளமதை அள்ளி தெளித்து கவிதை என்னும் எழுத்து கோட்டையில் எம்மை அன்போடு அழைத்து சென்றவன் நீ அல்லவா? தேன் தமிழை தெள்ளமதை அள்ளி தெளித்து கவிதை என்னும் எழுத்துக்கோட்டையில் எம்மை அன்போடு அழைத்து சென்றவன் நீ அல்லவா? நீ பாடாத பாட்டுக்கள் இல்லை, நீ பேசாத மேடைகள் இல்லை, நீ நடிக்காத நடிப்புகள் இல்லை, நீ எழுதாத காவியமோ ஓவியமோ கவிதையோ திரைக்கதையோ இல்லை இல்லை இல்லவே இல்லை. அர்த்தமுள்ள இந்து மதம் என்றாய், இயேசு காவியம் என்றாய், சேரன்மா தேவி என்றாய். எதை பற்றி நீ எழுதவில்லை, நீ எதை பற்றி எழுதவில்லை. எனக்கு கஷ்டம் வரும்போது எல்லாம் கலங்கரை வெளிச்சமாக வழிகாட்டியது உமது வைரவதிகள் அல்லவா? நான் கஷ்டப்படும் போதெல்லாம் எனக்கு வழிகாட்டியது உமது கவிதைகள் அல்லவா? பாசத்தை பாடினாய், நேசத்தை பாடினாய், பாமரனை பாடினாய், பணத்தை பாடினாய், குணத்தை பாடினாய், தாய் தகப்பன் அண்ணன் தம்பி அக்கா தங்கை இப்படி எல்லாவற்றையும் பாடினாய், மரணத்தையும் பாடினாய், இயற்கை இப்படி அனைத்தையும் இயற்கையை பாடினாய், அனைத்தையும் தனது கவிதை வரிகளில் பட்டொலி வீச பறக்க விட்டாய். எங்களின் வாழ்வியலை உமது வார்த்தையிலே வகுத்து தந்தவன் நீ, எங்கள் வாழ்வியலை உமது வார்த்தையிலே வகுத்து தந்தவன் நீ அல்லவா? உமக்கு மரணமே இல்லை என்றாய், உண்மைதான். உமது வரிகளில் எங்கள் மனதில் சிம்மாசனம் அமைத்து அமர்ந்துள்ளீர், என்றும் எங்களுடன் இருக்கிறீர். எப்படி உமக்கு மரணம் வரும் சொல்லுங்கள் பார்க்கலாம். எப்படி உமக்கு மரணம் வரும் சொல்லுங்கள் பார்க்கலாம். எனக்கு கஷ்டம் வரும்போதெல்லாம் கலங்கரை வெளிச்சமாக வழிகாட்டிய உமது வரிகள் அல்லவா? ஒரே ஒரு பாடல், ஒரே நிமிடம். மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா, வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும், வந்த துன்பம் எதுவென்றாலும் பாடி நின்றால் ஓடுவதில்லை, எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரைக்கும் அமைதி இருக்கும். அது மட்டுமா? உனக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடி. நன்றி, வணக்கம்.